12 ma. Are you audible ma? No. நான் பேச கேக்குதா மேல இருக்கும்? ஓகேப்பா ஓகேப்பா. லிசன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? அயானிக் பாண்ட் வரைக்கும் பார்த்தோம் சார். அயானிக் பாண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? கிளாஸ் ஆடுங்களா சார்? எஸ்மா. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம அயனிக் பாண்ட் எப்படி ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா? ஆமா தானே? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. லிசன். Na பிளஸ் Cl gives என்ன ஃபார்ம் பண்ணோம்? NaCl. ஆமா தானே? Na பிளஸ் இப்படி ஃபார்ம் பண்ணும். Na பிளஸ் பிளஸ் Cl மைனஸ். இதை நம்ம எப்படி எதெல்லாம் சொன்னேன்? NaCl. Na பாண்ட் Cl எதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே. எஸ். இப்போ இந்த Na பிளஸ் Cl gives Na பிளஸ் Cl மைனஸ் NaCl ஃபார்ம் பண்ணுது இல்லையா? இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? எஸ். இதுல 2 டெர்மினாலஜிஸ் இருக்குமா? என்ன டெர்மினாலஜிஸ் கேட்டா, ஒன்னு வந்து அயனைசேஷன் எனர்ஜிமா. ஒன்னு என்ன இருக்கு? அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே. தமிழ அயனியாக்கும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றல். ஓகே. அயனியாக்கும் ஆற்றல். சோ அயனியாக்கோட்னா டெஃபினிஷன் பண்ணிக்கோ. டெஃபினிஷன் देखो. வாயு நிலையில உள்ள அனைத்து அணுவில் உள்ள அனைத்து அணுவில் உள்ள எளிதாக பிரிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரானை அதற்கு தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல்.
பிளஸ்னா என்னன்னு கேட்டா இப்போ நல்லா கவனிங்க. இங்க m என்பது ஒரு ஆட்டம். இது எப்படி இருக்குமா? கேசஸ் ஸ்டேட் இருக்கு. அப்போ இந்த ஆட்டத்துல இருந்து நான் ஒரு லிட்டர் லாஸ் பண்றேன். ஒரு லிட்டர் லாஸ் பண்ணும்போது இது கேசஸ். ஸ்லோவா இருக்குது சார். இப்போ ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகேம்மா, ஓகே. இப்போ பாருங்க, 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். பாருங்க, m ஓகே, அதே கேஸ் ஸ்டேட்ல ஆனா பிளஸ்ஸா மாறுது அப்படின்னா அர்த்தம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரானை வெளிப்படும் போது எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது? இந்த எலக்ட்ரான் வெளிப்படும் போது எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது? அதுதான் என்ன சொல்றாங்க, அயனியாக்கும் ஆற்றல் சொல்றோமா. அப்போ நமக்கு வந்து நம்ம அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது எது சார் அயனியாக்கும் ஆற்றல் நடக்குதுன்னு சொன்னாக்கா நீங்களே சொல்லாம, இப்போ NaL நடக்குதா Cl நடக்குதாமா? இங்க பாருங்க, இங்க இங்க என்ன மீனிங்? Na வந்து 11 எலக்ட்ரான்ஸ், Cl 70 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 11 வந்து என்ன மாறும்? 10 எலக்ட்ரான்ஸா மாறும். அப்போ Cl என்ன மாறும்? 8 எலக்ட்ரான்ஸா மாறும். அயனியாக்கும் ஆற்றல்ல மீனிங் என்ன? எலக்ட்ரான் லாஸ். அப்ப இங்க எதுமா எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது? Na லாஸ் பண்ணுதா Cl லாஸ் பண்ணுது எலக்ட்ரானை? சொல்லுங்கப்பா. Na தானே லாஸ் பண்ணுது. அப்ப Na லாஸ் பண்ணதால அதுதான் அயனியாக்கம்னு சொல்றோம். அப்ப இங்க Na வந்து Na பிளஸ்ஸா மாறுவது அயனியாக்க ஆற்றல். என்ன சொல்லணும்? அயனியாக்கும் ஆற்றல். அடுத்து ஒரு நிகழ்வு நிகழ்தால அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, செகண்ட் ஒன் கவனி, எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, அப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி சார் கேட்டீங்கன்னாக்கா நல்லா கவனிங்க. அதுக்கு டெஃபினிஷன் தெரியுமா? டெஃபினிஷன் ட்ரை பண்ணிக்க. வாயு நிலைமையில் உள்ள சார் தமிழ்ல என்ன சார்? தமிழ் வந்து எலக்ட்ரான் நாட்டமா? தமிழ்ல எலக்ட்ரான் நாட்டம். ஓகே, ஓகே, எலக்ட்ரான் நாட்டம் எழுதும் போலாம். வாயு நிலைமையில் உள்ள நடுநிலை அணுவுடன் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் போது எதிர்மின் சுமையுடைய அயனியை வெளிப்படும் ஆற்றல். எனது எலக்ட்ரான் நாட்டம் எனப்படும். புரியுதா? இது டெஃபினிஷன் வேர்டு. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா நீங்க சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இங்க m என்பது ஒரு ஆட்டம். ஓகேவா?
இதுக்கு ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்றோம், அடிஷன் பண்றோம். அப்ப அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன மாறும், வந்து எம் மைனஸா மாறும். இது ஜென்ரலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎல் கூட உடனே அடிஷன் பண்றோம். அப்ப என்ன மாறுது, வந்து சிஎல் மைனஸா மாறும். அதே மாதிரி இங்க என்ன மாறும் பாருங்க, எம் ஐ மீன் என்ஏல இருந்து என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரானை நீக்கிறோம். நீக்கும் போது என்ன மாறும், என்ஏ பிளஸ்ஸா மாறும் இல்லையா. அப்போ என்ஏ வந்து என்ஏ பிளஸ்ஸா மாறுச்சுன்னா அயனியாக்கு ஆற்றல், சிஎல் சிஎல் மைனஸா மாறுச்சுன்னா என்னது, எலக்ட்ரான் ஆட்டம். அப்போ அயனியாக்கு ஆட்டம்னா எலக்ட்ரானை கொடுத்துடணும், எலக்ட்ரான் நாட்டுனாக்கா எலக்ட்ரானை வாங்கிடணும். புரியுதம்மா? எஸ், இதான் என்ன சொல்றோம், அயனியாக்கு ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம். இந்த ரெண்டு நிகழ்வும் எங்க நிகழுது, எங்கம்மா நடக்குது, அயனிக் பிணைப்பில் நடக்குது. ஆமா தானே? எஸ் நோ? Yes, sir. யா. Yes, sir. சொல்லுமா சொல்லுமா. இப்போ அயனியாக்கும் ஆற்றல்னா ஒரு ஒரு தனிமத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கி வரது தானே சார்? ஆமாம்மா. அதே மாதிரி எலக்ட்ரான் நாட்டுனா ஒரு எலக்ட்ரான் ஜாயின் பண்ணிட்டு மைனஸா வெளியே வருது தானே சார்? ஆமா ஆமாம்மா. ஓகே. எஸ், ஓகேப்பா. எஸ். அடுத்த கவனிங்க பார்க்கலாம். அடுத்தது கவனிங்க. நெக்ஸ்ட் கவனிமா. இந்த அயனிக் பாண்டுடைய கண்டிஷன் என்ன சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அயனி பிணைப்புக்கான அயனி பிணைப்புடைய பண்புகள்மா, அயனி பிணைப்புகளுடைய பண்புகள். ஓகே, எழுதிக்கோ. அயனி பிணைப்புகளின் பண்புகள். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனி. ஒரு தனிமம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். ஓகேம்மா, சரிங்களா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பண்பு என்னக்கா, ஒரு தனிமம் உலோகம், ஓகே, மற்றொரு தனிமம் அலோகம். ஓகேவா? ஒரு தனிமம் வந்து உலோகம், மற்றொரு தனிமம் அது அலோகம் சொல்றோம். கரெக்டா? அடுத்த பாயிண்ட், இந்த உலோக தனிமத்தின் அயனியாக்காற்று குறைவாக இருக்க வேண்டும். உலோக தனிமத்தின் அயனியாக்கமாற்றல் குறைவாக இருக்க வேண்டும்.
எஸ்மா சொல்லுங்கம்மா. உலோக தனிமத்தின் அயனியாக்கம் குறைவாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே சார்? ஆமா, அயனியாக்கும் ஆற்றல்மா, சாரிம்மா, அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா? அடுத்தது அலோக தனிமத்தின் எலக்ட்ரான் நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஒரு அயனி பிரிவுனா ஒரு உலோகம் இருக்கும், ஒரு அலோகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுல உலோக தனிமத்துடைய அயனிய காற்று எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கும். அலோக தனிமத்துடைய எலக்ட்ரான் நாட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க. புரியுதுமா? அடுத்த பாயிண்ட், இவை பொதுவாக கடினமானவை. ஓகேவா? இவை பொதுவாக கடினமானவை. நெக்ஸ்ட் பாயிண்ட், இவற்றிற்கு அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டுள்ளது. இவற்றிற்கு அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டுள்ளது. அடுத்த பாயிண்ட், திண்ம நிலையில் இவை மின்சாரத்தை கடத்துவதில்லை. மற்றும் உருகிய நிலையில் மின்சாரத்தை கடத்துகிறது. உருகிய நிலையில் மின்சாரத்தை கடத்துகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இவற்றிற்கு அடர்த்தி அதிகம். ஓகேவா? புரியுதாமா? ஸோ இதெல்லாம் தான் என்னது பண்புகள் சொல்றோம். அயனி பிரிவுடைய பண்பு. இதுல இருந்து சப்போஸ் ஸ்டேட் பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்டு நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணுமா? புரியுதுதா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். நெக்ஸ்ட், இந்த அயனி படிக்கத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன டாபிக், லேட்டிஸ் எனர்ஜி. தமிழ்ல படிக்கக்கூட ஆற்றல் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? படிக்கக்கூடு ஆற்றல், லேட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, கவனிமா, சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். படிக்கக்கூட ஆற்றல் நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. ஓகே, இப்போ சோடியம்
சாலிடா இருக்கு. ஓகேவா? இத சோடியம் கேஸா மாத்திர சொன்னா இந்த ப்ராசஸ் என்ன நேம் தெரியுமா இருக்காது? தெரியுமா தெரியாதா? சாலிடா ஒண்ணு இருக்கு, அது கேஸா மாத்தினா அது பேர் என்னமா தமிழ்ல? சாலிடா இருக்கிறத கேஸா மாத்தினா அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? அந்த அந்த செயல்முறைக்கு பேர் என்ன? சார் பதங்கமாதல் சார். வெரி குட், பதங்கமாதல். வெரி குட், பதங்கமாதல் இல்லையா? என்ன சொல்லுவோம்? சப்ளிமேஷன் எனர்ஜி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சப்ளிமேஷன் எனர்ஜி, இங்கிலீஷ்ல சப்ளிமேஷன் எனர்ஜி. அப்போ இந்த டெர்மினாலஜி பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ண முடியுது. சாலிட்ல இருந்து கேஸ் ஆனா அது பேர் என்னது? சப்ளிமேஷன் எனர்ஜி. கரெக்டா? எஸ்மா. சார் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல சார், என்ன பாயிண்ட்மா? இது திண்ம நிலையில் மின்சாரத்தை கடத்துவதில்லை, உருகை நிலையில் மின்சாரத்தை கடத்துகிறது. அதுக்கப்புறம் எதனா பாயிண்ட் சொன்னீங்களா சார்? ஆமாம்மா. ஏமா சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் இவற்றுக்கு அடர்த்தி அதிகம்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகேப்பா. இப்ப கவனி, நெக்ஸ்ட் ஆஃப் சிஎல் இருந்து நல்ல கவனிமா. ஆஃப் சிஎல் இருந்து 1 செகண்ட். ஆஃப் சிஎல் இருந்து இப்படி மாறினா என்னன்னு சொல்லணும். அது மாதிரி இங்கே வந்து 1 செகண்ட் சொல்லு பார்க்கலாம். ஆஃப் சிஎல் இருந்து சிஎல் மாறினா அதுக்கு பேர் நம்ம தெரியுமா? டிசோசியேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் Na பிளஸ்ல இருந்து கவனி, Na பிளஸ்ல இருந்து சாரி Na கேஸ்ல இருந்து Na பிளஸ்ஸா மாறினா இதுக்கு நேம் சொல்ல போலாம். யார் கரெக்டா சொல்லணும் பார்ப்போம். Na வந்து Na பிளஸ்ஸா மாறினா அதுக்கு நேம் என்ன சொன்னோம்? இப்பதான் பார்த்தோம். சார் அயானைசேஷன் எனர்ஜி. வெரி குட், வெரி குட் பா. அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? அயனைசேஷன் எனர்ஜி. Cl மைனஸா மாறும் சொன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி சார். வெரி குட், எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணும் இல்லையா? எது? இந்த Na பிளஸும் Cl மைனஸும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் என்னன்னு கேட்டா நமக்கு கவனி, என்னது? NaCl இல்லையா? Na பிளஸும் Cl மைனஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? Na பிளஸ் Cl. இதை தான் நம்ம என்ன சொன்னா U சொல்லுவோம். யூனா அங்க லாட்டிஸ் எனர்ஜி. புரியுதாம்மா? லாட்டிஸ் என்ன மீனிங் புரியுதா? எஸ் சார். நல்லா கவனி. சப்ளிமேஷன் எனர்ஜி இருந்து, அதாவது சப்ளிமேஷன் எனர்ஜினா எப்படி? சாலிட்ல இருந்து கேஸா மாறும் சப்ளிமேஷன் எனர்ஜி. Na வந்து Na பிளஸ் மாறினா அயனைசேஷன் எனர்ஜி. ஆஃப் Cl to Cl மாறினா டிசோசியேஷன் எனர்ஜி. Cl மைனஸ் மாறினா எலக்ட்ரான் அஃபினிட்டி. இந்த Na பிளஸ் Cl மைனஸ் சேர்ந்து கொடுக்குதா என்னது? லாட்டிஸ் எனர்ஜி. புரியுதா? படிக்கக்கூடிய ஆற்றல். படிக்கக்கூடிய ஆற்றல் தான் நம்ம யூன்னு சொல்றோம். ஓகேவா? எஸ். இந்த இது ஆக்சுவலி ஒரு சுற்று செயல்முறை இல்லையா? இந்த சுற்று செயல்முறைக்கு பேர் என்னக்கா? ஹேபர் சுற்று. என்ன சுற்றுமா? சாரி, பான் ஹேபர் சுற்று இல்லையா? ஓகேமா. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டேட் செமட் தெர்மோடைனமிக்ஸ் லெசன்ஸ்ல படிப்போம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கோடி பார்க்கலாம். சார் எஸ்மா சொல்லுங்கம்மா. உங்க Na சாலிட் பிளஸ் 1/2 சார் போட்டிருக்கீங்க. எதுக்கு? மேல Cl சார் பிளாக்ல போட்டிருக்கீங்களே பிளஸ் Cl. ஆமா ஆமா, பிளஸ் Cl டு ஆஃப் Cl டு போட்டிருக்கேன். ஓகே. ஏன்னா ஆஃப் Cl டு என்ன மாறுது? ஒரு Cl ஆ மாறுது. ஆஃப் Cl டு மீனிங் ஒரு Cl தான மீனிங். எஸ் சார். யா, ஓகேப்பா. ஓகே. இப்போ இதுல நம்ம क्वेश्चंस எப்படி சார் கேட்பாங்கன்னு கேட்டா, நீங்க இங்க 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனி. ட்ரைடென்டேட். ஓகே, ட்ரைடென்டேட்மா.
tridentate greater than bidentate greater than bidentate monodentate greater than monodentate monodentate எஸ் ஆர் நோ? இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கணும், வச்சுக்கோ, புரியுதா? ட்ரைடென்டேட் அப்படின்னு உள்ளது. ட்ரைடென்டேட் மீனிங் என்னக்கா, ஒரு 3 + 1 ஒரு 3 - 1. பைடென்டேட்னா ஒரு 2 - 1 ஒரு 2 + 1. பைடென்டேட் மோனோடேட்னா ஒரு 2 + ஒரு 1 - மோனோடேட் மோனோனா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். இது நம்ம மீனிங். ஓகேவா? அடுத்தது ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம லேட்டிஸ் தெரிஞ்சு சொல்ல முடியும். எந்த ஃபார்முலா கேட்டால் இங்கே F = Q1 + Q2 + R². இந்த ஃபார்முலா, அதாவது இங்கே F என்பது படிகக்கூட ஆற்றல், Q1 Q2 என்னது மின்சுமை, R வந்து ஆரம். எதனுடைய ஆரம்? அணுவுடைய ஆரம். அணுவுடைய ஆரம் குறைவா இருந்தா படிக்கூட ஆற்றல் எப்படிமா இருக்கும்? ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ அணுவுடைய ஆரம் குறைவாக இருந்தால் படிக்கூட ஆற்றல் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சார். யா, அதிகமா இருக்கும். இதேதாம்மா. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் क्वेश्चंस பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க, லிசன், கவனி. LiCl BeO இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். LiCl முதல்ல அயன்ஸா மாத்துங்க. எப்படி மாத்துங்க? Li என்ன சார்ஜா மாறும்? Li பிளஸ் மாறும் சார். Li பிளஸ் மாறும். Cl மைனஸ் சார். Cl மைனஸ். ஒரு மைனஸ். BeO எப்படி மாறும்? BeO எப்படி மாறும்? Be2 பிளஸ். யா, Be2 பிளஸ் O வந்து O மைனஸ் சார். ஒரு மைனஸ் 2 மைனஸ். வெரி குட் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு Li வந்து ஒரு பிளஸ், C வந்து ஒரு மைனஸ், B வந்து 2 பிளஸ், O வந்து 2 மைனஸ். அப்போ இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டா இங்க ஆர்டர் பாருங்க, இது பைடென்டா, அப்புறம் ஊத்துறோம் பைடென்ட் மோனோடேட், அப்புறம் மோனோடேட். அப்ப ஆர்டர் எப்படிமா இருக்கும்? எதுக்கு லேட்டஸ்ட் அதிகமா இருக்கும் சொல்றேன்? BeOக்கு அதிகமா இருக்கும். அது கரெக்ட்? புரியுதா? யா. இப்போ அதே மாதிரி அடுத்த क्वेश्चन சொல்லுங்க பார்க்கலாம். லிசன். ஃபார் எக்ஸாம்பிள், 1 செகண்ட். LiCl எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எழுதுறேன் LiCl NaCl KCl RbCl CsCl. இப்போ முதல்ல சார்ஜ் சொல்லுமா. இதுக்கு என்னென்ன சார்ஜ் வரும்? LiClக்கு என்ன சார்ஜ் வரும்? Liக்கு என்ன சார்ஜ்? பிளஸ். எல்லாத்துமே பிளஸ் மைனஸ் சார். யா, பிளஸ் மைனஸ். இது பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ். அப்ப எல்லாமே சேமா இருக்கதால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்ப செகண்ட் ஃபார்முலால எதுக்கு ஆரம் குறைவு, எதுக்கு ஆரம் அதிகம்? நீங்க செகண்ட் ஃபார்முலா பார்க்கணும்னாக்கா இங்க டிஃபரெண்ட் ஆகிற எலிமெண்டா பார்க்கணும். எல்லாத்துலயும் நான் இருக்கு, Cl இருக்கு, அப்ப சேமா இருக்கா? அப்ப அதை விட்டுணும். அப்ப இது டிஃபரெண்டா இருக்கு. Li Na K Rb Cs. முதல்ல ஆரம் எது குறைவு? Li சார். அப்ப ஆரம் Li குறைனா அப்ப படிக்கூட ஆற்றல் எப்படி இருக்கும்? அதுக்கு அதிகமாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் சார். எஸ் ஆர் நோ? புரியுதா? எஸ் சார். கிளியரா இருக்கியா? என்ன சார் எழுதிருக்கீங்க? CsCl மா, CCmCl. ஓகே, ஓகேவா? எஸ் சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் போலாமா? ரெடி? நெக்ஸ்ட் சப்போஸ் இங்க சொல்லு பார்க்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் PeO, MgO, CaO, SRO, BaO. இதுக்கு முதல்ல சார்ஜ் சொல்லி பார்க்கலாம். Pக்கு என்ன சார்ஜ், ஓக்கு என்ன சார்ஜ்? 2 plus sir. 2 plus Yeah. +2 2 minus sir. 2 minus. Yeah. So 2 plus 2 minus 2 plus 2 minus 2 plus 2 minus 2 plus 2 minus 2 plus 2 minus. அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் ஆகாது, ஆமா தானே? அப்ப செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எது அணு ஆரம் தான் பார்க்கணும். எதுக்கு ஆரம் குறைவு? BeO sir. யா, வெரி குட். அப்ப அதுக்கு படைக்கூட்டல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதிகமா இருக்கும் sir. யா, தட் இஸ் ஆர்டர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்றேன் வச்சுக்கோ. பாருங்க, MgO, NaCl, LiCl. எது ஆர்டர் படுத்து போல? எப்படி ஆர்டர் படுத்துவீங்க? முதல்ல சார்ஜ் சொல்ல முடியுமா? சார்ஜ் வந்து Mgக்கு என்ன சார்ஜ்? 2 plus. 2 plus sir. ஓக்கு வந்து 2 minus. Na க்கு வந்து minus. பிளஸ் மைனஸ். Liக்கும் பிளஸ் மைனஸ். அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும்? MgO தான் ஃபர்ஸ்ட் வரும், ஆமா தானே? MgO, அப்புறம் எது வரணும்? NiCl. கரெக்டா சொல்லணும். NiCl பிளஸ் Cl மைனஸ், Li பிளஸ் Cl மைனஸ். அப்ப ரெண்டும் சேம் ஒரே சார்ஜ். என்ன பண்ணணும்? ஆரம் பார்க்கணும். எதுக்கு ஆரம் குறைவு? Lithium sir. புரியுதா? கவனமா போடணும், இல்ல தப்பாயிடும். புரியுதா? இதான் ஆர்டர். புரியுதாமா? எஸ்னோ கிளியரா இருக்கியா? Yes sir. யா, இந்த மாதிரி கேட்டா இந்த மாதிரி டைப் தான் லேட்டஸ்ட் தெரிஞ்சு क्वेश्चन கேட்பாங்கம்மா. இந்த மாதிரி டைப் தான் சார் லேட்டஸ்ட். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா சார்? சொல்லுமா, என்னமா டவுட்? படியோட ஆற்றல் சொன்னீங்களா சார், அதுவே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். இப்போ எப்படி நீங்க எடுத்தீங்கனாலே எனக்கு சுத்தமா புரியல சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், கவனிங்க. இப்போ LiBr எழுதுறேன், NaBr எழுதுறேன் இல்லையா, KBr எழுதுறேம்மா. இப்போ இதுக்கு படிக்கூட ஆற்றலுடைய வரிசை கேட்கறேன்னு வச்சுக்கோ. படிக்கூட ஆற்றலுடைய வரிசை கேட்கறேன்னாக்கா முதல்ல சார்ஜா மாத்திரணும். Li வந்து என்ன சார்ஜ்? மைனஸ் Plus Huh? charge, sir. பிளஸ் சார்ஜ். பிளஸ். Br மைனஸ். மைனஸ் Na வந்து பிளஸ், Br மைனஸ் மைனஸ். K வந்து பிளஸ், Br மைனஸ். இப்ப சார்ஜ் எல்லாமே சேமா தானே இருக்கு, பிளஸ் மைனஸ் பிளஸ். ஒரு அதாவது எல்லாமே மோனோடென்டேட் 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 மோனோடென்டேட். அப்ப சேமா தான் நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். F equal to Q1 plus by Q2 plus by R squared. அப்படின்னா மீனிங் என்னக்கா, R squared குறைவா இருந்துச்சுன்னா F அதிகமா இருக்கும். இங்க Fனாக்கா படிக்கூட ஆற்றல், Rனா அணுவின் ஆரம். அப்போ இங்க அணு ஆரம் எது கம்மியா இருக்கும்? இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ல இங்கேயும் Br இருக்கு, இங்கேயும் Br இருக்கு, இங்கேயும் Br. அப்ப Br விட்டுடணும். Br விட்டுட்டு மீதுங்க தான் நீ என்ன பண்ணோம்? Liக்கு தான் பார்க்கணும். Liக்கு, சோடியத்துக்கு, Kக்கு தான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அப்ப அதனுடைய அணு ஆரத்தை பார்க்கும்போது எதனுடைய அணு ஆரம் குறைவாக இருக்கும் அப்படின்னா அணு எண் எது குறைவோ அதுக்கு அணு ஆரம் குறைவு, ஆமா தானே? எஸ் சார். அணு ஆரம் எது குறைவா இருக்கும்? அணு எண் எது குறைவா இருக்குன்னா லித்தியம் குறைவு. அப்ப அணு ஆரம் லித்தியம் குறைவா சார். இருக்கும். அப்போ அணு ஆரம் குறைவா இருந்தா படிக்கூட ஆற்றல் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதிகமா. அப்போ ஆர்டர் எப்படி சொல்லு? ஓகே ஓகே சார். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, அணு எண் எதுக்கு கம்மியா இருக்கோ அதுக்கு தான் படிக்கூட ஆற்றல் அதிகமா இருக்கும். ஆமா. அவ்வளவுதான் ஏன்னா சார். அணு எண் குறைவா இருந்தா தானே அணு ஆரம் கம்மியா இருக்கும். ஓகே சார். யா, இப்போ நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, லித்தியத்துக்கு வந்து அணு எண் வந்து 3, சோடியத்துக்கு அணு எண் 11, பொட்டாசியம் வந்து 19. இப்போ எப்படி இருக்கும் சைஸ்? இது இவ்வளவு பெருசுக்குன்னா 11 எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசா இருக்கும். 19 எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப ஆரம் அணு ஆரம்னா என்னது? அணுக்கருக்கும் வெளிக்கூட இருக்கிறதும் இடைப்பட்டது அணு ஆரம் சொல்லுவோம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா தானே இருக்கும். எஸ் சார். இதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப எதுக்கு அணு ஆரம் கம்மியோ அதுக்கு படிக்கூட ஆற்றல் அதிகம். அதுதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. இந்த ஃபார்முலா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஓகே, புரியுதா? இப்போ யா, இந்த மாதிரி நீ மேனேஜ் பண்ணணும் क्वेश्चन கேட்டா. ஓகே ஓகேமா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேமா, ஐ திங்க் அயனிக்
பிணைப்பு, அயனி பிணைப்பு இதோட முடிஞ்சிச்சு. இது வரக்கூடிய சப் டாபிக் எல்லாமே முடிச்சாச்சு நான். நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் வந்து சக பிணைப்புமா, ஐ மீன் கோவலன்ட் பாண்டு. கோவலன்ட் பாண்டு சக பிணைப்பு சொல்றேன் இல்லையா? ஓகே, கோவலன்ட் பண்ணா சக பிணைப்பு. நம்ம சக பிணைப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். லூயிஸ் அமைப்பு, லூயி அமைப்பு. ஓகே, லூயி அமைப்பு எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. நான் எப்படி எழுதணும் பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க இணையதளம் தெரியணும். வேலை செட்டவனுக்கு கம்பல்சரி தெரியணும். நான் கேட்குற எலமெண்ட் எல்லாத்துக்குமே இப்படிதா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். கவனிமா, இப்போ நான் லித்தியம்னு எழுதுற வச்சுக்கோ. எல்ஐ தானே லித்தியத்துக்கு இணையதளம் எலக்ட்ரானுமா? +1 சார். லித்தியத்துக்கு இணையதள எலக்ட்ரானும் ஒன்று தானே? அந்த ஒண்ணுனா இப்படி போடணும். இதுதான் லூயி அமைப்பு. பெர்லியத்துக்கு 2 சார். 2. அப்ப எப்படி போடணும்னா இந்த மாதிரி போடணும் இல்லையா? அடுத்தது போரானுக்கு எவ்வளவுமா? இணையதள எலக்ட்ரான் 3 தானே? 3 சார். 3னா இப்படி போடணும். அடுத்து கார்பனுக்கு 4 சார். இணையதள எலக்ட்ரான் 4னா 1 2 3 4 இப்படி போடணும். அடுத்தது நைட்ரஜனுக்கு 5 சார். 5னா 1 2 3 4. இப்ப நான் 4 பக்கம் 1 போட்டேன். இன்னொன்னு போனல அதெல்லாம் பண்ணோம். மறுபடியும் இங்கே வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தல லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் எதுனா இணையா இருந்ததா எலக்ட்ரானு? இல்ல எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனா நைட்ரஜன்ல மட்டும் பாருங்க, ஒரு சைடு இணையா ஆயிடுச்சு, மீத 3 சைடு தனியா இருக்குது. ஆமா தானே? எஸ். சோ கவனிப்பா, நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த தனித்தனியா எங்க எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் பிணைப்பு ஏற்படுத்தும். தனித்தனி எலக்ட்ரான் இருக்குது, அதுதான் வந்து பிணைப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஜோடியா இருந்தா பிணைப்பு ஏற்படுத்தாது. அப்போ நைட்ரஜன்ல எத்தனை பிணைப்பு ஏற்படுத்த எலக்ட்ரானுக்கு, எத்தனை பிணைப்பு ஏற்படுத்தாத எலக்ட்ரான் இருக்குமா? பிணைப்பு ஏற்படுத்த 3க்கு, பிணைப்பு ஏற்படுத்தாத எலக்ட்ரான் 1 இருக்கு சார். அப்போ இந்த பிணைப்பு ஏற்படுத்த சொல்றீங்க, அதுக்கு பேர் வந்து பாண்ட் பேர் எலக்ட்ரான். என்ன சொல்லணும்? பாண்ட் பேர் எலக்ட்ரான். பிணைப்பு ஏற்படுத்தாதலையே அதுக்கு பேர் வந்து லோன் பேர் எலக்ட்ரான். அப்ப நைட்ரஜன்ல எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர்? 3 பாண்ட் பேர், 3 பாண்ட் பேர் சார், ஒரு லோன் பேர் சார். வெரி குட். ஒரு லோன் பேர்னா எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் சார். தெரியுதாமா? கிளியரா இருக்கணும். இப்ப சப்போஸ் ஆக்சிஜன், நம்ம ஆக்சிஜன் போடலாம் இல்லையா? எஸ் சார். ஆக்சிஜன் பாருங்க, ஆக்சிஜன் இணைந்த எலக்ட்ரான் எவ்வளவு? 6. எப்படி போடணும் பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர் ஆக்சிஜன்ல? 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர் சார். அப்ப ஆக்சிஜன் போடும்போது நீங்க 2 பிணைப்பு தான் போடணும் ஆக்சிஜன் கூட. அதுக்கப்புறம் போடவே கூடாது. அப்படி போட்டா ராங். புரியுதா? ஓகே. அடுத்தது ஃப்ளூரின் சொல்லுங்க. 7 இல்லையா? எப்படி போடணும்? 1 2 3 4 5 6 7. அப்ப எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர்? 1 லோன் பேர், 3 பாண்ட் பேர். 3 லோன் பேர், 1 பாண்ட் பேர் சார். அப்படியே மாத்தி சொல்றீங்க. யார் அது? சாரி சார், நான் தான் எழுதிட்டேன். ஓகே, 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். சாரி, 3 லோன் பேர், 1 பாண்ட் பேர். கரெக்ட்டா? எஸ். இந்த பிணைப்புலாம் நீங்க எப்படி போடணும்? இதை வச்சு தான் போடணுமே. கெமிஸ்ட்ரில வந்து டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் போறாங்க. எப்படி போடுறாங்க இதெல்லாம்? இந்த பிணைப்பு வச்சு தான் போடுறாங்க. இந்த லோன் பேர், இந்த பாண்ட் பேர் தான், பாண்ட் பேர் தான் போடுறோமே. லோன் பேர் போட கூடாது. புரியுதா? நமக்கு இந்த வருஷம் நீ கொஸ்டின் நம்ம இங்க தான் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே, நான் இப்ப கண்டிஷன் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். நான் லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது கோவலன்ட் பாண்ட் சக பிணைப்புனா என்னென்ன எலிமெண்ட் சேர்ந்தா சக பிணைப்பு ஏற்படுத்தும்? நாம இருக்கா? நான் மெட்டல் 2 சேர்ந்தா சார். வெரி குட். நான் மெட்டல் 2 சேர்ந்தா சக பிணைப்பு ஏற்படுத்தும். ஓகே, இப்போ ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் சொல்லுங்க. இப்ப நம்ம அயனி பிணைப்புனா எப்படி ஏற்படுத்த நான் சொன்னேன். ஒரு தனிமத்தோடைய எலக்ட்ரான் எதுக்கு இணையா இருக்கணும்? மந்த வாயுக்கள் தனிமத்துக்கு இணையா இருக்கணும். ஆமா தானே? எஸ் சார்.
அதுக்கு இருக்கிற மாதிரி நம்ம லாஸ் பண்ணணும், கெயின் பண்ணணும். லாஸ் பண்ணா பிளஸ் சொல்லுவோம், கெயின் பண்ணா மைனஸ் சொல்லுவோம். ஆமா தானே? எஸ் நோ? எஸ் சார். யா, இப்படி ஃபார்ம் பண்ணா அது அயனி பிணைப்புமா. இப்ப நான் சக பிணைப்பு என்ன சொல்றேன் பாத்துங்களேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. அயனி பிணைப்புனா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு தனிமை எலக்ட்ரான் கொடுக்குது, இன்னொரு தனிமை எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஆமா தானே? நான் சொல்றது புரியுதா பாரு. அயனி பிணைப்புல ஒரு தனிமை எலக்ட்ரான் கொடுக்கும் எப்பயுமே. அது எத்தனை எலக்ட்ரான் கொடுக்கலாம், 1 தரலாம், 2 தரலாம், அது தேவையான கொடுக்கும். புரியுதாமா? அது எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கும். ஒரு தனிமை எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிக்கும். இப்ப பர்சன் வந்து Na 1 கொடுக்கும், Cl 1 வாங்கிக்கும். ஆமா தானே? Na 1 கொடுக்கும், Cl 1 வாங்கிக்கும். ஏன்னா Na 1 குடிச்சுன்னா 10 மாறிடும், நியான் கான்ஃபிகரேஷன் வரும். இதே Cl 1 வாங்கிச்சுன்னா 18 மாறிடும், 17 இருக்கிறது 18 மாறும். இதே வந்து Mg என்ன பண்ணும், 2 கொடுக்கும். ஆமா தானே? Mg வந்து 2 கொடுத்து 10 மாறும். O வந்து 2 வாங்கிட்டு 10 மாறிடும். இதே வந்து Al 3 கொடுத்துட்டு 10 மாறிடும் இல்லையா? சப்போஸ் Al கூட Cl போட்டா 3 Cl போடணும் நான் சொல்லிருப்பேன். இதான் அயனிக் பாண்டு. ஆனா இது சகப்பிணைப்பு எப்படி சொல்றோம் நம்ம நல்லா பாத்துக்கோ. சகப்பிணைப்பு நல்லா கவனிங்க பாருங்க, நல்லா பாத்துக்கோ. டவுட்னா கேள்விக்கு போய் கேளு. இப்ப நானு நல்லா கவனிமா. இப்ப பாருங்க, இப்ப நான் CO2 கார்பன் டை ஆக்சைடு எழுதுறேன். என்ன எழுதுறேன்? கார்பன் டை ஆக்சைடு. அப்ப கார்பன்ல எவ்வளவு இணைதல் எலக்ட்ரானுமா சொல்லுங்க பார்க்கலாம். 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சார். 4 இருக்கு இல்லையா? அந்த 4 எலக்ட்ரானை நான் என்ன பண்றேன், நல்லா புரிஞ்சுக்குமா. 4மே அன்பேரா இல்ல பாண்ட் பேரா? அன்பேர் சார். அன்பேர் சார். 4மே அன்பேர். நான் அதனால நான் என்ன பண்றேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. கார்பன் கிட்டோம், ஆக்சிஜன் இங்கே ஒன்று போடுறேன், இங்கே ஒன்று போடுறேன். போட்டு ஆக்சிஜன் இருந்தது எவ்வளோமா? 6 இல்லையா? 6. நல்லா கவனிங்க. அந்த 6 எலக்ட்ரான் எப்படி போடணும், இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று போட்டோம். அப்ப இதுல எது பிணைப்பு ஏற்படுத்தும்? அந்த தனியா இருக்குல்ல, அதான பிணைப்பு ஏற்படுத்தும். நான் என்ன பண்றேன், இங்க போய் இந்த பேக் சைடுல போய் பிணைப்பு ஏற்படுத்த முடியாது. அதனால என்ன பண்றேன், இந்த தனித்திருக்கேன் நான் இந்த சைடுல புரியுற மாதிரி வேற கலர்ல போட்டுக்கிறேன். போடலாம்ல? அதுவும் தனித்திருக்கேன் தான், நான் இங்க போடுறேன் வேற கலர்ல. தெரியுதா? இத போய் நீங்க பாண்ட் பேர் ஐ மீன் லோன் பேர் சொல்லக்கூடாது. நான் இங்க போட்டா பிணைப்பு ஏற்படுத்த முடியாதுங்க, நான் இந்த பக்கம் போட்டேன். கரெக்ட் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் எப்படி போடுவீங்க? 1 2 3 4 5 இன்னொரு தனி கணக்கு இல்லையா? அதை நான் பண்றேன், அதையும் நான் இந்த சைடே போடுறேன். இது நல்லா புரிஞ்சுக்கோ. ரைட் ஹேண்ட் சைடுக்கு 2 இலக்கணம் கிடையாது, லோன் பேர் கிடையாது. புரியுதா? பாண்ட் பேர். அது நான் இங்க போடுறதுல இங்க போட்டேன், ஏன்னா அங்க போய் பிணைப்பு ஏற்படுத்த முடியாதுக்காக. காபல 4 இதுல 4மே 4 சைடு போடவில்லை. நீ 4 சைடு போடாம என்ன பண்றேன், 2 சைடு போட்டுக்கிறேன். ஏன்னா பிணைப்பு ஏற்படுறதுக்காக நான் மீனிங்கா இப்படி போட்டுக்கிறேன். போட்டலாமா போடக்கூடாதா? போடலாம்ல? எஸ் எஸ். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரான் தான் இந்த பிணைப்பு ஏற்படுத்தும், இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் இப்படி பிணைப்பு ஏற்படுத்தும், இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரான் பிணைப்பு இப்படி ஏற்படுத்தும், இதுவும் இப்படி ஏற்படுத்தும். புரியுதா? அதனால்தான் நம்ம ஒரு பாண்ட் போட்டா அதுல எவ்வளவு எலக்ட்ரானுக்கு அர்த்தம் சொன்னேன் நானு, 2 எலக்ட்ரானுக்கு சொல்லிருப்பேன். இதான் மீனிங்மா. தெரியுதா இப்போ? எஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, நான் என்ன சொல்றேன் பாருங்க. சகப்பிடிப்புல வந்து நிலைப்புத்தன்மை எப்படி பார்க்கணும் கேட்டா, அங்க அயனிப்பட நிலைப்புத்தன்மை எப்படி பார்த்தோம், மந்தவாய்க்கல் தனிமத்துக்கு நீரா வர மாதிரி பார்த்தோம். இங்க எண்ம விதியை ஃபாலோ பண்ணுமா, எண்ம விதியை ஃபாலோ பண்ணும். அப்ப நான் மீனிங் என்ன, ஒரு அணுவை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் இருந்தா அது எண்ம விதி. என்ன சொல்றேன் பாருங்க, ஒரு அணுவை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கணும், அதான் என்னது, எண்ம விதி. இப்ப கார்பனை சுத்தி கார்பன் பிணைப்பு ஏற்படுத்தல, அந்த எலக்ட்ரானை சேர்த்து நம்ம எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கணும் பாருங்க. நான் இப்படி எடுத்துட்டா இந்த ரவுண்டுக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் பாருங்க, 8 இருக்கா? எஸ் சார். இதுக்கு பேர் தான் எண்ம விதி. இப்ப சப்போஸ் நான் ஆக்சிஜன் எப்படி எடுத்துக்குவேன், அது பிணைப்பு ஏற்படும், அதையும் சேர்த்து எடுத்துக்கணும் நாம. அப்ப இது சேர்த்தான பிணைப்பு எடுத்து பார்த்து, அப்ப அதையும் எடுத்துக்கணும். இந்த ஆக்சிஜன் எப்படி எடுத்துக்குவேன், இப்படி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஓகே, கிளியரா இருக்கியா? எஸ் சார். யா, கவனி. இப்ப CO2 மாலிகுல் நம்ம இப்படி போட்டோம். அதனால தான் நம்ம CO2 எழுதும்போது எப்படி எழுதணும் சொல்லியிருப்பாங்க, C டபுள் பாண்ட் O அப்படின்னா இதான் மீனிங். சொல்லுதா? ஐ மீன் இங்க 2 லோன் பேர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம போட மாட்டோம் இல்லையா, நம்ம தான் புரிஞ்சுக்கணும்.
அங்க அங்க நம்ம போகலன்னா நம்ம தான் அங்க இருக்குன்னு அர்த்தம். புரியுதாம்மா? நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த வந்து. எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. கவனி. இப்போ நான் NH3 நான் போடுறேன். என்ன போடுறோமா? NH3. கவனி. N நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்க ஒரு H, இங்க ஒரு H, இங்க ஒரு H. என்னுடைய இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளோ? சொல்லுப்பா. 5 sir. 5. எப்படி 5 எப்படி போடணும்? இங்க ஒரு எலக்ட்ரானு, இங்க ஒரு எலக்ட்ரானு, இங்க ஒரு எலக்ட்ரானு, இங்க ஒரு எலக்ட்ரானு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு இல்லையா? 1 sir. அந்த 1 நான் இங்க மேலே போட்டுறேன். ஏன் சார் இங்கெல்லாம் போனா இங்க போட்டு எப்படி பிணைப்பு ஏற்படுத்த முடியாதுல்ல? அதனால மேலே போட்டுக்கிறோம். அப்ப இங்க 3 பிணைப்பு ஏற்படுத்தக்கூடிய எலக்ட்ரான் இருக்குது. 1 பிணைப்பில் ஈடுபட எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஒரு லோன் பேர் 3 பாண்ட் பேர். H உடைய இணைதிறன் எவ்வளோ? 1 தானே? 1. யா. அப்போ இதுக்கும் 1 இருக்கும், இந்த Hக்கும் 1 இருக்கும், இந்த Hக்கும் 1 இருக்கும். அப்ப எப்படி பிணைப்பு ஏற்படுத்தும்? ஸோ இந்த எலக்ட்ரான் சேர்ந்து இதுவும் இப்படி பிணைப்பு ஏற்படுத்தும், இதுவும் இப்படி ஏற்படுத்திக்கும், இதுவும் இப்படி ஏற்படுத்திக்கும். இப்ப எண்ணெய் சுத்தி எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. electrons sir. யா. ஆனா Hக்கு பார்த்ததா எவ்வளவு இருக்கும்? 2. 2 தான், 2 தான் 2 இருக்கும். sir. யா, 2 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப NH3 ஃபார்ம் எழுதும்போது எப்படி எழுதணும் நீங்க? NH H H ஒரு லோன் பேர். இதான் NH3 உடைய ஃபார்ம். ஆமா தானே? ஓகே, புரியுதா? Yes sir. எஸ். அப்போ NH3 சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்குமா? நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க போலாம். சப்போஸ் BF3 ஒரு ஃபார்ம் எழுதுறேன். BF3 எழுதலாமா? எஸ். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எப்படி எழுதுவீங்க? இங்க B வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன். இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F. இப்ப சொல்லுமா, போரானுடைய இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளோ? 3 sir. 3. அப்போ 1 2 3. கரெக்டா? Fக்கு எவ்வளோ? 7. 7 sir. 7 எப்படி போடணும்? 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இங்க போடுங்க. நான் இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு பிறகு நான் இப்படி போட்டுக்கிறேன். தெரியாதுன்னா நம்ம அப்படி யூஸ் பண்ணணும், தெரிஞ்ச பிறகு நம்ம பண்ணலாம். ஈஸியா டக்குன்னு போட்டு போயிடலாம். எது நம்ம பிணைப்பு ஏற்படுத்தும் இப்போ? ஸோ இந்த தனித்தில்கான், இந்த தனித்தில்கான், இந்த தனித்தில்கான், இந்த தனித்தில்கான், இதுதான் பிணைப்பு ஏற்படுத்தும். மீதா பிணைப்பு ஏற்படுத்தாது. இப்போ போரான சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான் சொல்லுங்க பார்க்கலாம். 6 electrons sir. யா, 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இது எண்மை விதி பயன்படுத்துமா? இல்ல இல்ல. No sir. Deficiency இருக்கு sir. யா. என்ன சொல்லுமா? Deficiency இருக்கு sir. இதுக்கு பேருவா டெபிசியன்சி. சொன்னீங்களே இப்ப கரெக்டா நேம் சொன்னீங்களா? அது டெபிசியன்சி மீனிங் புரியுதா? இதான் மீனிங். புரியுதா? எலக்ட்ரான் பற்றாக்குறை. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? Yes sir. எலக்ட்ரான் பற்றாக்குறை. அதாவது 8 எலக்ட்ரான் இல்ல ஒரு அணு சுத்தினா அது எலக்ட்ரான் பற்றாக்குறை. இங்கிலீஷ்ல எலக்ட்ரான் டெபிஷியன்ட். எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சொல்லுவோம். புரியுதாமா? எஸ். ஆனா சப்போஸ் இங்க Yes, sir. எஃப்க்கு எடுக்குதா எப்படி எடுத்துப்ப? F கரெக்டா இருக்கும். அப்ப அது வந்து பற்றாக்குறை கிடையாது. புரியுதா? ஓகேம்மா. எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? எஸ். ரெடி? நெக்ஸ்ட்மா. இப்போ நான் HCN ஒரு ஃபார்முலா எழுதுறேம்மா. HCN. ஸோ இங்க C, இங்க N, இங்க H. சொல்லுங்க பார்க்கலாம். Hல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? Two sir. Hல இணைந்த ஒண்ணுமா? ஒண்ணு தானே? மறந்துட்டீங்களா? Yes sir. Yes sir. எஸ். இப்போ Nல எவ்வளவு இருக்கும்? 5 sir. 5 sir. 5ல எத்தனை பேர், எத்தனை அன்பேர்? 3 unpair, 1 pair. யா. நான் அந்த 1 பேரை நான் இங்கே போட்டேன். அந்த 3 அன்பேர் சொன்னீங்களா, அதை நான் ஒரே சைடு போட்டுக்கிறேன். ஏன்னா பிணைப்புக்காக. போடலாம்ல? எஸ் நோ? Yes sir. Yes sir. யா, பிணைப்புக்காக ஒரே சைடு போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரே சைடு போட்டுறேன். கார்பனுக்கு எவ்வளவு இணைதிறன் எலக்ட்ரான்? 4. 4மே அன்பேரா பேரா? Unpair sir. அப்ப அன்பேர்னா நான் H பக்கம் ஒரே ஒரு எலக்ட்ரான் போட்டு மீத 3 பண்றான் N பக்கம் போட்டுக்கிறேன். ஏன்னா பிணைப்பு ஏற்படுத்துக்க வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? இப்ப எப்படி பிணைப்பு ஏற்படுத்துவேன்? இந்த H எலக்ட்ரானும் இது சேர்ந்து இப்படி பிணைப்பு ஏற்படுத்திக்கும், இது இப்படி ஏற்படுத்தும், இது இப்படி ஏற்படுத்தும், இது இப்படி ஏற்படுத்தும். இப்ப சொல்லுங்க.
கார்பனு எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இல்ல வந்து எண்ம விதியா? என்ன விதி சார்? யா வெரி குட். 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? Hக்கு பார்க்கும்போது 2 தான் இருக்கும். Nக்கு பார்க்கும்போதும் எவ்வளவு இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் 8 என்ன விதி? electrons. புரியுதா? இந்த மாதிரி எந்த மாலிகுல் கொடுத்தாலும் உனக்கு போட தெரியணும். ஓகே எஸ். இப்போ கவனிமா லிசன். இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் நீட் கொஸ்டின்ஸ் என்னன்னாக்கா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்றேன். சரிங்களா? கவனி, கொஸ்டின் டைப் பண்ணிக்க. ரெடியாமா? சரி சார். எஸ் எஸ் சார். கொஸ்டின் டைப் பண்ண போகலாம். NH3 AlCl3 BeCl2 CCl4 PCl5 ஆகியவற்றில் மைய அணுவை சுற்றி மைய அணுவை சுற்றி எட்டு எலக்ட்ரான்களை அதன் வெளிப்புற கூட்டில் கொண்டில்லாதவற்றின் எண்ணிக்கை. கொண்டில்லாதவற்றின் எண்ணிக்கை கொஸ்டின்ல புரிஞ்சுக்கணும். கொண்டில்லாதவற்றின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 4. புரியுதா? நம்ம போடலாமா? இப்ப ரெடியாமா? எல்லாம் நல்லா கவனிப்பியா? ஓகே கவனிமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க? NH3 போடலாமா? ஃபர்ஸ்ட் NH3 போடலாமா? NH3னா என்ன தானே இங்க சென்டர் வச்சுக்கணும். H இங்க வச்சுக்கோ, இங்க ஒரு H வச்சுக்கோ, இங்க ஒரு H வச்சுக்கோ. இல்லையா? என்னுடைய வேலன்ஸ் எவ்வளோ? 5. ஆமாதானே? எஸ்ஸானோ? எஸ் சார். யா அப்ப எப்படி போடணும்? 3 பாண்ட் பேர் இப்படி போடணும், ஒரு லோன் பேர் இப்படி போட்டுவேன். Hக்கு வேலன்ஸ் எவ்வளோ? 1 தான். இப்படி போடுவேன். எப்படி பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த எலக்ட்ரான் இப்படி பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும், இது இப்படி பண்ணிக்கும், இது இப்படி பண்ணிக்கும். அப்போ என்ன சுத்தி எவ்வளவு இருக்கு பாருங்க. 8. என்ன 8 இருக்கு. கரெக்டா இல்லையா? நான் ரவுண்ட் பண்ற பாத்துக்கோ. என்ன டவுட் இருந்தா பாத்துக்கோ. என்ன சுத்தி எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 8 இருக்கு. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இது ஒபே பண்ணுச்சு. அப்போ இது கிடையாது ஆன்சர்ல. கரெக்டா? அடுத்து AlCl3 போடலாமா? AlCl3 எப்படி போடுவோம்? Al இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. A யோட வேலன்ஸ் எவ்வளோ? 3 சார்.
ம் 3 தானே 3 3 sir. Three, sir. யா 3 இல்லையா 3 போட்டாச்சு. குளோரினுக்கு வந்து 7 எப்படி போடுவோம் 7 3 பேரா போடணும், ஒரு மட்டும் அன்பேரா போடணும். புரியுதா? 3 பேரு 1 மட்டும் அன்பேர். அதே மாதிரி 3 பேரு 1 மட்டும் அன்பேர். புரியுதா? இப்ப இந்த அன்பேர் தான் என்ன பண்ணோம், பாண்ட ஃபார்மேஷன் பண்ணிக்கும் இல்லையா? எஸ். அப்போ குளோரினை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் பாருங்க, எவ்வளவு இருக்கு? 6, sir. யா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? BeCl2 இல்லையா? பாருங்க BeClனா இங்க பெரிலியம் இங்க இருக்கும், இங்க Cl இருக்கும், இங்க Cl இருக்கும். கரெக்டா? எஸ். பெரிலியத்தோட இணைந்த எலக்ட்ரான் எவ்வளோ? 2. ஆமா தானே? யா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அப்ப Cl எவ்வளோ? 7. எப்படி போடணும் 7? 1 2 3 4 5 6 7. இந்த குளோரினுக்கும் 7 தான். 1 2 3 4 5 6 7. அப்போ இது இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணா இப்போ பெரிலியத்தை சுத்தி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? எவ்வளவு இருக்கு? 4 electrons. 4, sir. யா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? எஸ். அடுத்து என்னது? CCl4. ரெடியா? பாருங்க CCl4 எப்படி இருக்கும்? சி இங்க சாரி இங்க ஒரு Cl இருக்கும் இல்லையா? இங்க ஒரு Cl இருக்கும், இங்க ஒரு Cl இருக்கும், இங்க ஒரு Cl இருக்கும். அப்ப எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவேன்? கார்பன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஆமா தானே? Yes, sir. 1 2 3 4. குளோரினுக்கு 7. எப்படி போடுவ? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. அடுத்தது 1 2 3 4 5 6 7. அடுத்தது 1 2 3 4 5 6 7. அப்போ இது பண்ணிக்கும், இப்படி பண்ணும், இப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும். அப்போ Cl சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான் பாருங்க? 8, sir. 8 electrons. யா 8 இருக்கு. நான் ரவுண்ட் பண்ணி பாருங்க. எயிட் இருக்கு. கரெக்டா? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்து நான் எக்ஸாம்பிள்மா PCl5. PCl5 எப்படி போடணும்? PCl5 ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க போனோம்? VBT பேலன்ஸ் VBT VSP தெரியும் நடத்துறதுல உனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே போடணும். P இங்க போடணும், இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. இப்ப நான் அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சு போடுறோமா? VSP தெரியும் வச்சு தான் போட்டுங்கிறேன். புரியுதாமா? ஓகே. பாஸ்பரஸ் உடைய வேலன்ஸ் எவ்வளோ? 5. ஆமா தானே? எப்படி போடனா ஒவ்வொரு இடத்துக்கு நேரம் ஒவ்வொன்று போட்டுருமா? ஒவ்வொரு இடத்துக்கு நேரம் ஒவ்வொன்று போட்டுரும். அப்போ 5 அன்பேர் இல்லையா? Cl எப்படி இருக்கும்? 7 இருக்கும். அப்போ 7 இப்படி போட்டுடலாம். Cl அடுத்து Cl ஓகேவா? இது இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவோம், இது பண்ணிக்கும், இது இப்படி பண்ணும், இது இப்படி பண்ணும், இப்படி பண்ணும். இப்போ பாஸ்பரஸ் சுத்தி சொல்லுங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குது? 10 sir. 10 electrons. 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அவன் என்ன क्वेश्चन கேட்டான்? 8 electrons. 8 electron இருக்க கூடாது sir. எத்தனை இல்ல? எத்தனை இல்லம்மா? 3 sir. 3, sir. 3ல 8 இல்லையா? Yes sir. யா அப்ப 3 தான் ஆன்சர். தெரியுதா? தட் இஸ் ஆன்சர். நோ, இதான் இந்த வருஷம் கேட்ட நீட் क्वेश्चनமா. இப்போ क्वेश्चन யாரா கையில வச்சிருக்கியா? No, sir. எடுத்து பாருங்க, क्वेश्चन எடுத்து பாரு. இந்த क्वेश्चन கேட்டிருக்கோம். இப்போ இந்த क्वेश्चन எப்படி ஹேண்டில் பண்ண தெரியுதா? இப்போ உங்களுக்கு இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். Yes, sir. சரியா? அப்ப இந்த மாதிரி மாடல்ல கேட்டா நீங்க போட்டுருவியா? No, Yes, sir. sir. ஆ
ஓகேம்மா ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கோலன் பண்ண கிளியர் ஆயிடுச்சா? Yes, sir. எஸ் 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 ஓகேம்மா. அடுத்தது இந்த கோவலன்ட் பாண்ட்ல இருக்கக்கூடிய சப் டாபிக் பார்த்துடலாம். ஒரு நாள் மட்டும் பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்கறது இப்போ ஃபார்மல் சார்ஜ். நம்ம பார்க்குறோம் ஃபார்மல் சார்ஜ். சரியா? தமிழ் வந்து முறைசார் மின்சுமை சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லுவோம்? முறைசார் மின்சுமை. ஃபார்மல் சார்ஜ். தமிழ முறைசார் மின்சுமை. இந்த முறைசார் மின்சுமை எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டா, ஒரு அமைப்பு இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த முறைசார் மின்சுமை பயன்படுத்துறோமா? ஓகேவா? ஒரு அமைப்பு எப்படி எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். என்ன கண்டிஷன் இருக்கு? நம்ம எல்லாத்தையும் நம்ம விருப்பத்துக்கு எழுதக்கூடாது. சரியா? எஸ். அப்ப இதுக்கான சிம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா கேட்டா, ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு NV minus NL plus NB by 2. Formal charge equal to NB minus NL plus NB by 2. NB na valence electron, number of valence electron. நம்ம எந்த ஆட்டம் எந்த அணு எடுத்துக்கிறோமோ அந்த அணுவுடைய இணைதிறன் எலக்ட்ரான் தான் NB. NL னா லோன் பேர் எலக்ட்ரான். அந்த அணுல சுத்தி எத்தனை லோன் பேர் இருக்கோ அத்தனை தான் NL. NB னா பாண்ட் பேர் எலக்ட்ரான். பாண்ட் பேர்னா பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்மா. மீனிங் புரியுதா? ஃபார்முலா கிளியர் ஆயிட்டியா? எஸ் சார். சொல்லுங்க சார். ஓகே. NB னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்ம எந்த அணுக்கு ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்றோமோ அந்த அணுவுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் NV. NL னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான். NL னா அணுவில் இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான். NB னா அந்த அணுவை சுற்றி உள்ள பிணைப்பு பாண்டிங் எலக்ட்ரான். அதான் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் NB. கிளியர் ஆயிட்டியா? ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் டிரா பண்றோம். ஒரு ஸ்ட்ரக்சரை டிரா பண்ண போறேன். நல்லா கவனிச்சுடுங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. என்ன ஸ்ட்ரக்சர் கேட்டா CO2மா. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து வாய்ஸ் லோவா ஆயிடுச்சு சார். கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஓகே சார். இப்போ ஓகேவா? ஓகே சார். எஸ்மா. அது போக போக எனர்ஜி குறையுதுல்ல? எஸ். ஓகே. CO2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டேன். இல்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸா கவனிச்சுக்கோ. எக்ஸாம்லாம் நீங்க இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் போட தேவை. நான் சொல்ற மாதிரி கட் ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இப்போ மட்டும் ஸ்டெப்ஸை கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னக்கா, இந்த CO2வை பிணைப்பு இல்லாம எழுதிக்கோ. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்படி எழுதுறோம் இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். புரியுதா? செகண்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டாக்கா, CO2 உள்ள மொத்த இணைதிறன் எலக்ட்ரான் சொல்லணும். CO2 உள்ள மொத்த இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளவு சொல்லணும். அப்ப கார்பன் இங்க எத்தனை இருக்குது? 1 தான். கார்பன் இணைதிறன் 4 பிளஸ் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 2. 2 இன்ட்டு ஆக்சிஜன் இணைதிறன் எலக்ட்ரான் 6. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போல என்ன வரும்? 1 இன்ட்டு 4 4 பிளஸ் 2 இன்ட்டு 6 12. 12 பிளஸ் 4 எவ்வளோ? 16 சார். 16 எலக்ட்ரான் CO2 உள்ள இணைதிறன் எலக்ட்ரான். மூணாவது ஸ்டெப்ஸ். மூணாவது ஸ்டெப்ஸ் என்னக்கா? சொல்லுப்பா. இந்த கால்குலேஷன் எப்படி வந்ததுன்னு புரியல சார். ஒண்ணு இல்லம்மா. இந்த ஒண்ணுனா வந்து எத்தனை சி இருக்கு அது அது நான் ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே சி தான் இருக்குது. அதனால 1 இன்ட்டு சி உடைய இணைதிறன் 4 பிளஸ் 2 O2 இருக்கு. அதனால 2 இன்ட்டு 6. 6 O உடைய இணைதிறன் எலக்ட்ரான். அது சிம்பிளிஃபை பண்ணா 14 எலக்ட்ரான் வரும். கரெக்டா? அடுத்து செகண்ட் ஸ்டெப்ஸ் என்னக்கா, நல்ல கவனி. இந்த 16 எலக்ட்ரானை நம்ம பிணைப்பு ஏற்படுத்தணும். நான் தேர்ட் ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. ஓக்கு சிக்கு இந்த ஓக்கு ஒரு பிணைப்பு போடுமா. ஒரு பிணைப்புல எத்தனை எலக்ட்ரான் இப்பதான் பார்த்தோம். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 electrons sir. அப்ப இந்த ரெண்டு பிணைப்புக்கு தான் அப்ப 2 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. 14ல 4 போயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்குது? 12 சார். 12 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா? 12 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 12 எலக்ட்ரானை இப்போ ஆக்டன் ரூலை ஃபாலோ பண்ணி நீங்க ஃபில் பண்ணணும். ஆக்டன் ரூலை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணணும். ஆக்டன் ரூல்ல என்ன சொன்னேன்? ஒரு அணுவை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஒரு அணுவை சுத்தி 8 எலக்ட்ரான் இருக்க மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணலாமா?
பாருங்க. அப்ப நான் அது மாதிரி எப்படி சஃபில் பண்ண ஓக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுமா இல்ல சீக் பண்ணுமா அப்படி கேட்டா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் எது அதிகமோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இங்க எது ஓசி இதுல எதுக்கு எலக்ட்ரான் அதிகம்? ஓகே சார். அப்ப ஓலும் தான் நீ ஸ்டார்ட் பண்ணும். அப்ப ஓக்கு எவ்வளவு போடுவேன்னா கவனி, இது ஃபர்ஸ்ட் நான் இந்த ஓக்கு போட்டுறேன். இதுக்கு ஆக்டோன்ல ஃபாலோ பண்ணா ஆல்ரெடி 2 இருக்கு, மீதி எவ்வளவு போடணும்? 6 போடணும். 1 2 3 4 5 6. அப்ப இந்த ஓக்கு 6 ஆயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த ஓக்கு பாருங்க எவ்வளவு போடணும்? 2 4 6. அப்போ நம்ம 6 6 12 14 16 நம்ம எல்லா எலக்ட்ரானும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த 14 ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டா இல்லையா? அடுத்து 5th ஸ்டெப்ஸ் என்ன சொல்ற பாருங்க. இந்த ஓக்கு 8 இருக்குது, இந்த ஓக்கு 8 இருக்குது, ஆனா சிக்கு 8 இருக்கானா? இல்ல. ஆமா தானே? சிக்கு 8 இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த லோன் பேரை பாண்ட் பேரா மாத்தணும். எப்படி பாண்ட் பேரா மாத்துவேன்? ஓ இந்த எலக்ட்ரான் அப்படியே போட்டுக்கோ. இந்த பாண்ட் பேர் லோன் பேர் மட்டும் என்ன பண்றேன்? இந்த மாதிரி போடுறேன். அதே மாதிரி இந்த சைடுல என்ன பண்றேன்? ஒரு லோன் பேரை பாண்ட் பேரா மாத்திட்டேன். அப்ப எத்தனை லோன் பேர் தான் இருக்கும்? 2 லோன் பேர் தான் இருக்கும். இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓக்கு 8 இருக்கும், இந்த ஓக்கு 8 இருக்கும், இந்த சிக்கு 8 இருக்கும். இருக்கா இல்லையா? செக் பண்ணிக்கோ. ஆமா தானே? ஆனா இங்க கவனிமா. இப்ப அஸ்வினி நான் சொல்றேனாக்கா, சார் நான் இப்படிலாம் போட மாட்டேன், நான் இப்படிதான் போடுவேன்றாங்க. எப்படின்னாக்கா இந்த ஓ பக்கத்துல இந்த ஓல நல்லா கவனிங்களேன். 1 மட்டும் லோன் பேரை வச்சுட்டு 2 லோன் பேரை நான் பண்றேன் மாத்திடுறேன். அப்ப 3 பாண்ட் வந்துருமா? இங்க சி வந்துருமா? இங்க வந்து பாண்டே மாத்தல. ஐ மீன் அப்படியே 3 லோன் பேர் அப்படியே வச்சுட்டாங்க. இப்ப இதுக்காக பண்ணுங்க. ஓக்கு 8 வரும், சிக்கு 8 வரும், இந்த ஓக்கு 8 வரும். வருதா இல்லையா? எஸ். ஆனா இப்ப இந்த 2 செக்ஷனுமே சரியா இல்லையான்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அதான் ஃபார்மல் செக் கால்குலேட் பண்ணோம். இதுல முதல் செக்ஷன் எந்த, செகண்ட் செக்ஷன் அஸ்வினது. யார் கரெக்டா போடுறன்னு பார்க்கலாம். பார்த்தலாமா? ரெடியாமா? ரெடி சார். ஓகே. ஃபார்மல் சார்ஜ் ஃபார்முலா தெரியலையா? எஸ். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு அணுக்கும் கால்குலேட் பண்ணோம். நான் அதனால என்ன பண்ணிட்டேன், என்னுடைய செக்ஷன்ல இது ஏ, இந்த அணு பி, இந்த அணு சி. அஸ்வினி செக்ஷன்ல இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ஓகேவா? எஸ். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய செக்ஷன்ல ஏக்கு கால்குலேட் பண்றேமா. கவனிங்க, ஏக்கு எப்படி கால்குலேட் பண்ற பாருங்க. ஏல NV வேல்யூ எவ்வளவுமா இருக்கு? NB நான் என்ன சொன்னேன்? வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ ஓவடி இணை எலக்ட்ரான் எவ்வளோ? டக்குன்னு சொல்லணும். எவ்வளவு நேரம்? 2 இணையத்தில் எலக்ட்ரானுமா 6 தானே? 6 மைனஸ் NL தானே அது லோன் பேர். அப்ப இந்த ஏ உள்ள லோன் பேர் எவ்வளவு இருக்கு? 2 லோன் பேரா எத்தனை எலக்ட்ரான்? 4 எலக்ட்ரான். பிளஸ் NB நானது பிணைப்பு எலக்ட்ரான். எத்தனை பிணைப்பு இருக்கு? ஓக்கு 2 பிணைப்பு இருக்கு. 2 பிணைப்புல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 4 எலக்ட்ரான்ஸ். யா. இப்ப சிமுலேஷன் பண்ணா வரும். இது அடிச்சா 2 வரும். அப்ப என்ன வரும்? 6 - 6 = 0. இப்ப பிக்கு நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். NV வேல்யூ எவ்வளவு பிக்கு? பி நானா அது கேட்டோம், சி தானே? கார்பன் தானே? கார்பன் என்ன? 4 சார். வெரி குட். 4 மைனஸ் கரெக்ட்டா? NL எவ்வளோ? லோன் பேர் 0 தானே சார்? வெரி குட். 0 பிளஸ் NB எவ்வளோ? 4 சார். நல்லா பார்க்கணும். 8 சார். 8/2 இல்லையா? அப்ப 8/2 சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு வரும்? 4 வரும். அப்ப என்ன வரும்? 4 - 4 இல்லையா? 0 = 0. நெக்ஸ்ட் சி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? இணைந்த எலக்ட்ரான் ஓகே. அதே 6 சார். யா 6 மைனஸ் எவ்வளவு லோன் பேர்? 2 4 பிளஸ் எவ்வளவு பாண்ட் பேர்? 4 4/2 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? இது 2 வருமா? அப்ப என்ன வரும்? 6 - 6 = 0. கரெக்ட்டா? அடுத்தது இப்போ அஸ்வினி செக்ஷன் போங்க. எக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ல அது ஓ தானே? இப்போ ஓ உடைய இணைதல் எவ்வளோ? 6 மைனஸ் NL எவ்வளோ? லோன் பேர் வந்து 2 பிளஸ் பாண்ட் பேர் எவ்வளோ? 6 சார். 6 எலக்ட்ரான்ஸ். 6/2 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 3 வரும். ஆமா தானே? அப்ப எவ்வளோ? 6 - 5. ஆமா சார். இப்போ 6 - 5 எவ்வளோ? 1. என்ன 1 + 1
நெக்ஸ்ட் ஒய்க்கு சொல்ல போல அந்த மாதிரி எவ்வளோ 4 எஸ் சார் மைனஸ் 0 0 பிளஸ் 8 ஆமா பை 2 ஈக்குவல் டு இது சிம்பிளிஃபை பண்ண 4 வரும். அப்ப 4 மைனஸ் 4 0. அடுத்தது என்னது இசட் இது சொல்லி பார்க்கலாம் என்ன வரும் 6 மைனஸ் எவ்வளோ வரும் 6 எஸ் நோ எஸ் சார் பிளஸ் 2 பை 2 இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 1 வரும். அப்ப என்ன வரும் 6 மைனஸ் 7 ஈக்குவல் டு -1 இல்லையா? முறைசார் மின்சுமை என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஃபார்மல் சார்ஜ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த அணுக்கெல்லாம் 0 0 0 வருதோ அந்த அமைப்பு சரியான அமைப்பு. அப்ப யார் அமைப்பு சரியான அமைப்பு சாரோடது. சாரோடதான் சரியானது. அஸ்வினி தப்புது இல்லையா? அப்ப CO2 ஃபார்மை எப்படி எழுதணும் நீங்க? நான் எழுதிருக்கல இந்த மாதிரி தான் எழுதணும். புரியுதா? அஸ்வினி மாதிரி எழுதக்கூடாது. ஓகே புரியுதாமா? புரியுது சார். 1 மினிட் சார் இதை எஸ்மா எழுதிருக்க வேகமா எழுது. ஓகேம்மா நமக்கு இதோட போதும். ரெமைனிங் நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியாம்மா? நான் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க திட்டுவீங்க சார் அப்புறம் இல்லையா? ஓகேம்மா தேங்க்யூ டு ஆல்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதெல்லாம் டவுட் இருக்கா?